கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்மையும் கிருபையும் உண்டாகட்டும். 1 பேதுரு 2:24 வாசிப்போம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். அவரது தழும்புகளால் குணமானீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் பாவங்களுக்கு சாகும்படியாக, பாவங்களின் பாரங்கள் நம்மை விட்டு நீங்கும்படியாக கர்த்தர் சிலுவையிலே பலியானார். இதனால் நமக்கு ஏற்பட்ட மாற்றம் என்னவென்றால், நாம் சுமந்து கொண்டிருக்கிற துக்கங்களையும் பாரங்களையும் பிரச்சனைகளையும் அவர்தாமே சுமந்தார் என்று பார்க்கிறோம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நாம் சமாதானத்தோடு வாழ சிலுவை நமக்கு பேர் உதவியாக இருக்கிறது. அவர் தாமே நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். நம் நோய்களிலிருந்து விடுபடும்படியாக அவருடைய தழும்புகள் நம்மை குணமாக்குகிறது. இந்த காரியங்களை நாம் விசுவாசத்தின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் பெற்று நாம் அனுபவித்து வருகிறோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் இன்று நம்மை சுற்றிலும் நாம் பார்க்கும் பொழுது எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், ஏன் இவைகள் நடக்கின்றன? வேதம் நமக்கு சொல்லுகிறது, எபேசியர் 4:18 அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருந்தார்கள். இங்கே நாம் பார்க்கிற 3 காரியங்கள்: புத்தியில் அந்தகாரம், இருதயத்தில் கடினம், அறியாமை. புத்தியில் அந்தகாரம் என்றால் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத மனம். இருதய கடினம் பெருமையும் துர்க்குணங்களும் கீழ்ப்படியாமையும் அடங்கின இருதயம். அறியாமை என்பது நமக்கு நல்லவைகளை மற்றவர்கள் கூறும் பொழுது ஏற்றுக்கொள்ள தெரியாதது. அறியாமை என்பது புரிந்து கொள்ள முடியாத மதியீனம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அருமையான சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, இந்த 3ம் மிகுந்த ஆபத்தானவைகள். ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை சீர்குலைக்க கூடியவைகள். நாம் இவைகளுக்கு விலகி ஓட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவைகளிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள நாம் ஜெபித்து வேத வார்த்தைகளை கற்றுக்கொண்டு ஆண்டவரில் நிலைத்திருந்து இந்த 3 காரியங்களிலிருந்து நாம் வெளியே வந்து வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டியவர்களாய் இருக்கிறோம். சிலுவையிலே ஜெயம் எடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் உடைய சிலுவையிலே நீர் எங்களுக்கு சம்பாதித்து கொடுத்த வெற்றிகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நாங்கள் ஒருவராவது புத்தியிலே அந்தகாரப்பட்டு இருதய கடினத்தின் நிமித்தமாக அறியாமையிலே உம்மை விட்டு விலகி போய் விடாதபடிக்கு கர்த்தர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கிருபையாய் பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சிலுவையிலே எங்களுக்காக பட்ட பாடுகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ஜெயம் எடுத்தீர் தகப்பனே, எங்களுக்கும் அந்த ஜெயத்தை தாரும். உடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஜெபத்தில் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த கிருபை தங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். சகல துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசப்பா மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.